अस्सलाम वालेकुम வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் தாங்க. இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் நாம நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த அன்பாக்சிங் நம்ம இப்போ பண்ணிடலாம். இதுல என்னென்ன இருக்குது பொருள், அதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எக் பிளெண்டர் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் இட்டாலியா வாங்கியிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமானது எந்த கம்பெனியோ அதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளெண்டர் வச்சு இனிமே நம்ம புதுசா எப்படி கேக்கு, சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி செய்யலாம் ஈஸியா அப்படின்னு நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன்ல இனிமேல் வீடியோஸ் போடுவாங்க. இனிமேல் நிறைய ரெசிபிஸ்லாம் இந்த பிளெண்டர் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு நாம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றோங்க, பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிராண்டோட நேம் பார்த்தீங்கன்னா இட்டாலியா. இது 1500க்கு நான் வாங்கியிருக்கேங்க. இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மெட்டலில் பண்ணியிருக்குது. மேலே பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்குது, கீழே மெட்டல்ல பண்ணியிருக்கு. இதோட கலர் பார்த்தீங்கன்னாக்கா பர்பிளும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல இருக்குது. இதோட பட்டன் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல இருக்குதுங்க. இது ஆன் ஆஃப் ஸ்பீடு நம்ம 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹூக், பிளெண்டர், எக் பிளெண்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த பட்டன் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கீழே எப்பவுமே நீங்க வாங்கும் போது மெட்டல், இதோட பாட்டம் மெட்டல்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போதான் நம்ம கீழே வைக்கும் போதோ இல்லை கீழே போட்டாலோ அது உடையாம இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல மாடல் நம்பர் HM7905 போட்டிருக்குது. வோல்டேஜ் 220 to 240 வோல்டேஜ் இருக்குது. பவர் 200 வாட்ஸ் பவர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதுல மேல 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹோல்ஸ்ல நம்ம எப்படி இப்ப ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹூக்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் இந்த ஹூக்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும், அது அட்டாச் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம 0ல இருந்து இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1ல வச்சா அது கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் 2ல வைக்கும்போது ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நம்ம எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அதுக்கு தகுந்த அந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா ஸ்பீடு ரொம்பவே ஹையா இருக்குங்க. ஸோ 5ல வச்சோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீட்ல இருக்கும். நம்ம எந்த ஒரு இதையும் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடு ஹையா வேணும்னு சொன்னா நம்ம 5ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மல் ஸ்பீடு 2, 3 அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹூக்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய யூஸாக தான் இருக்கும் இந்த ஹூக்ஸ். அது என்னென்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பட்டன் இந்த 1, 2, 3, 4 இந்த மாதிரி பட்டன்ஸ் இதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாவே ஆஃப்ல இருந்து ஹை ஸ்பீடு 5க்கு போறதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம மேல இருக்கிற இந்த பட்டனை 1, 2, 3ன்னு மூவ் பண்ணாம கீழே இருக்கிற இந்த பட்டனை மட்டும் டைரக்டாவே ஆன் ஆஃப் பண்ற மாதிரி இதோட பட்டன்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணா ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். ஸோ விட்டுட்டா அது ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு இந்த பட்டன் யூஸா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழுத்தழுத்தின ஹை ஸ்பீட்ல சுத்தும், விட்டா டக்குன்னு அது நின்றோம். அதுக்கப்புறம் மேல இருக்கிற இந்த பட்டன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த ஹூக் ஆகட்டும் இல்லை எக் பிளெண்டர் ஆகட்டும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு இந்த பட்டன். இதை நீங்க லாங் ப்ரெஸ்ஸா ஒரு அழுத்தினீங்கன்னா இது ரிமூவ் ஆயிடுங்க. ஸோ ரிமூவ் பண்றது ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எக் பிளெண்டர் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றேன். இந்த எக் பிளெண்டர்ல கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை இந்த ஹோல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது போய் அட்டாச் ஆயிடும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்றது. இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு எக் இல்லை கொஞ்சமாக நீங்கள் ஏதாவது பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக் பிளெண்டரே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டனை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இதுலேயும் ஸ்பீடு நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். எப்போவுமே 0ல டைரெக்டாக டக்குன்னு 5க்கு போயிடாமல் 1, 2, 3 அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்பீடு போனீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் கொஞ்சம் நல்லா லைஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேக், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக 2 எக் பிளெண்டரையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தாங்க பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இந்த மாதிரி ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு கேக் ஆகட்டும் ஆர் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காகட்டுமே நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அது நல்லாவே உங்களுக்கு நல்லா பிளெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதில் வந்து நல்ல ஸ்பீடு கொடுக்குது. 5 வரைக்கும் இருந்தாலுமே இந்த இதில் நல்லாவே உங்களுக்கு ஸ்பீடு கொடுக்குது. அது மாதிரி எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து ஓட்டுனாலும் இந்த மிஷின் வந்து கீழே மெட்டலில் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹீட்டெல்லாம் அவ்வளோவா ஆகலைங்க. இதே சப்போஸ் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தால் சீக்கிரம் அது ஹீட் ஆகிடும். ஸோ எப்பவுமே நீங்கள் பாட்டம் வாங்கும் போது கீழே இருக்கிறது வந்து பாட்டம் வந்து மெட்டலில் வாங்குறது ரொம்பவே சேஃப். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஹூக்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து இப்போ ஸ்பீடு வந்து 2ல் வச்சுருக்கேன். 2ல் வச்சாலே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே அது ரன் ஆகுது. அந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரப்பொங்க வருதில்ல. நம்ம வந்து ஆற்ற வேணாம், சின்ன குழந்தைங்க கூட டக்குன்னு இதை வந்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பிளெண்டர் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து டெய்லி சப்பாத்தி மாவு பிசைறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு இந்த எக் பிளெண்டர் ரொம்பவே யூஸாக இருக்கும். இதே மாதிரி மாவில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸில் வந்து ரன் பண்ணும் போது ஜஸ்ட் இதுவும் ஸ்பீடு 2 or 3ல் வச்சாலே போதுங்க. உங்களுக்கு சப்பாத்தி மாவு அழகாக இதுவே பிசைஞ்சு கொடுத்துரும். நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஒரு 10 செகண்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ சாஃப்டாக இந்த சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஹூக்ஸ் வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, காஃபி ரெடி பண்ணுறதுக்கு, ஆர் டல்கோனா காஃபி, கேப்பச்சினோ காஃபி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹூக்ஸ் வந்து அவ்வளோ யூஸாக இருக்கும். நான் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு 2 முட்டை உடச்சி போட்டுடுறேன். போட்டு இப்போ நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இதுக்கு 2 எக்குனால நான் ஒரு பிளெண்டர் தான் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்து ஃப்ளஃபியாக வருது. இப்போ எவ்வளோ தான் ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி வராது. இந்த எக் பிளெண்டரில் வச்சு பண்ணும்போது அது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக் பிளெண்டர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பிளெண்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.